வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் பெறுவதற்கு வேளாண் அடுக்கக எண் கட்டாயமாக பெற வேண்டும் அப்படின்னு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூன் 30 இன்றுதான் கடைசி தேதி அப்படிங்கிற நினைவூட்டலையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண் அடுக்கக எண் அப்படின்னா என்ன, அதை எங்க விண்ணப்பிக்கணும், அதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க இருக்காங்க. அதற்கு முன்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வேளாண் அடுக்கக எண் கட்டாயம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணை பெறாத விவசாயிகளுக்கு இந்த முறை பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் அடுக்கக எண் அப்படிங்கிறது ஆதார் எண் போல விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய தனித்துவமான எண் ஆகும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக பிரதமரின் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை, மாநிலத்தில் சொட்டு நீர் கருவிகள், வேளாண் உபகரணங்கள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்களை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு நிதி பங்களிப்புடன் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஒன்றிய அரசு வழங்கும் பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகை விவசாயி அல்லாதவருக்கு சென்றுவிடக் கூடாது என்று இணைய வழியில் ஒன்றிய அரசு பிஎம் கிசான் கௌரவ நிதி உதவித்தொகையை விவசாயிகளின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திட்டு வர்றாங்க. இந்த வேளாண் அடுக்கக எண் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில உடைமைகளை பதிவேற்றம் செய்யாத மற்றும் தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் அடுத்த தவணை நிதி நிறுத்தப்படும். இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களில் பட்டாக்களை பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்களான பட்டா அல்லது கூட்டு பட்டா, ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுடன் அரசு கள அலுவலர்களையும் அல்லது பொது சேவை மையங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு செய்யும் போது வேளாண் அடுக்கக எண் கொடுக்கப்படும். அதற்கான காலக்கெடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதி, அதாவது இன்றுதான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண் அடுக்கக எண் பற்றி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் உழவர் நலத்துறை மற்றும் அதனோடு தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தக்கூடிய அரசு மானிய திட்டங்கள் அனைத்தும் இனி வரும் காலங்களில் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை பதிவு செய்து அடையாள எண் பெற்றால் மட்டுமே பயன்பெற முடியும். எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் உள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள், அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் உடனடியாக இந்த திட்டத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண் அடுக்கக எண் பெறவில்லை என்றால் இதற்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசின் எந்த ஒரு மானியத்தையும் நலத்திட்டங்களையும் பெற முடியாது. அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே இதுவரை வேளாண் அடுக்கக எண் பெறாத விவசாயிகள் அரசின் வழிமுறைகளை பின்பற்றி இந்த வேளாண் அடுக்கக எண்ணை பெற்று பலனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.